ஜஸ்ட் ஒரு வீக்கமா இருந்தாலும் அது ஸ்ப்ரெயின் தான். ஃபுல்லா கட் ஆனாலுமே அது ஒரு ஸ்ப்ரெயின் தான். அது வீக்கம்னா கிரேட் 1 அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லா கட் ஆயிடுச்சுன்னா கிரேட் 3 அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டு அப்படின்னா எப்படி நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம் அப்படின்னா விழுந்து தான் ஆகணுமோ, அதே மாதிரி விளையாட்டு அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அது இன்ஜுரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதில் விளையாட்டு அப்போ ஆகும்பொழுது மோஸ்ட்டாக அது டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பால் வந்து அந்த கப்பை விட்டு விலகிடும். எந்த இன்ஜுரியாக இருந்தாலுமே ஒரு 2-3 நாளில் தன்னால் மைல்டான பெயின் இருந்து அது சரியாக ஆகலைன்னா டாக்டரை கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது. இப்போ grip அதிகமாக தேவைன்னா ஸ்ட்ரைக்ஸ் வச்சு போடுற மாதிரி, இல்லை ஜம்ப் நிறையா பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர்லாம் நிறைய பண்ணுற மாதிரி நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. அது கரெக்டான ஃபுட்வேரை போட்டுட்டு விளையாடும்போது நிறைய இன்ஜுரிஸுமே ப்ரிவென்ஷன் பண்ணலாம். ஃபுட்வேர் கரெக்டாக இல்லாததுனால நம்ம ஒரு வேகத்தில் விளையாடும்போது அது நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காம நம்ம கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆங்கிள்லேயோ நீலையோ அடிபட வாய்ப்பு இருக்குது. எஃப்டி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட டாக்டர் சசீந்தர் சார் இருக்காரு, ஆர்த்தோஸ்கோபிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். சார் வணக்கம். வணக்கம் சார். நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து நம்ம பார்க்குறோம் சார். நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன இன்ஜுரி வரும் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. என்னென்ன மாதிரி இன்ஜுரிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அது வந்தால் என்ன சார் பண்ணணும்? ஓகே, நம்ம ரொம்ப காமனாக நம்ம விளையாடுற ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய ரொம்ப காமனான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா ஜம்பிங் அப்படின்னும்பொழுது ஒருவேளை ஸ்டெபிலிட்டி விட்டு போச்சுனாலும் ஒரு மிஸ்ட் ஸ்டெப் ஆச்சுனாலும் மசில் புல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப காமனாக புல் ஆகிற மசில் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புல் அப்படின்னா என்னென்னா, அந்த பர்டிகுலர் மசில் வந்து வார்ம் அப் சஃபிஷியண்ட்டாக இல்லாதப்போ, அது ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறப்போ நம்ம ஜம்ப் பண்ணும்போது அதுக்கு எக்ஸசிவ் ஃபோர்ஸ் ஆகிடுது. அப்போ வந்து அது ஸ்ப்ரெயின் ஆகிடுது. ஸ்ப்ரெயின்ன்றது ஜஸ்ட் ஒரு வீக்கமாக இருந்தாலும் அது ஸ்ப்ரெயின் தான். ஃபுல்லாக கட் ஆனாலுமே அது ஒரு ஸ்ப்ரெயின் தான். அது வீக்கம்னா கிரேட் 1 அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக கட் ஆகிடுச்சுன்னா கிரேட் 3 அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மசில் புல் ரொம்பவே காமனாக நடக்கலாம். ஆனால் அதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும்போது, இல்லை ஜாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் முட்டி வந்து ட்விஸ்ட் ஆகும்போது அது லிகமெண்ட் டேராக கூட ஆகலாம். மசில்ன்றது ஜாயிண்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். லிகமெண்ட் ஜாயிண்ட்டுக்கு உள்ளாரையும் ஜாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கிற ஸ்ட்ரக்சர், ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டிக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ். சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியன் டீமில் வந்து நிறைய இன்ஜுரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து குவாட்ரிசெப்ஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி வருது. இப்போது அவங்களுக்குலாம் எப்படி சார், இப்போ நம்ம மேஜராக நம்ம காலில் அடிப்படும், கையில் அடிப்படும், அவங்களுக்கு எப்படி சார் அந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் வருது? ஓகே, ஸோ விளையாட்டு அப்படின்னா எப்படி நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம் அப்படின்னா விழுந்து தான் ஆகணுமோ, அதே மாதிரி விளையாட்டு அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அது இன்ஜுரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று இன்ஜுரி ப்ரிவென்ஷன். ஒரு இன்ஜுரியை முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்லை இன்ஜுரி சிவியாரிட்டியை குறைக்கலாம். அதுக்கு ஏற்ற நம்ம வார்ம் அப் ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் அப்படின்னு பண்ணும்போது நிறைய வகையான இன்ஜுரிஸை வந்து ஒரு 90% வகையான இன்ஜுரிஸுமே நம்ம வந்து ப்ரிவென்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ரெக்ரியேஷனல் பிளேயருக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளேயருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரெக்ரியேஷனல் பிளேயர்னால் நம்ம ஒரு வீக்கெண்டில் ஐடி ஒர்க்கில் இருக்கோம், வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே போயிட்டு கிரிக்கெட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விளையாடுறோம், இல்லை ஒரு 3-4 ஹவர்ஸ் விளையாடுறோம் அப்படின்னா ரெக்ரியேஷனல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஸ்போர்ட்ஸு தான் ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி விளையாடும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இந்த டைப் ஆஃப் இன்ஜுரி தே ஹாவ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இன் கம்பேரிசன் டு ரெக்ரியேஷனல் பிளேயர்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக செட் பண்ணி விளையாடும்போது எந்த வகையான மசில் டேர் இல்லை லிகமெண்ட் டேரும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர்டாக நல்ல கண்டிஷன்டாக ஸ்ட்ரென்தண்டாக இருக்கும்பொழுது அந்த இன்ஜுரிஸ்லாம் அவங்க ப்ரிவெண்ட் பண்ண அவங்களுமே நல்ல ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாங்க. சார், நான் இப்போது நிறைய கிரிக்கெட் சண்டேஸில் விளையாடும் போது
எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கு சார். என்னன்னா வந்து இந்த ஷோல்டரில் ஒரு ஃப்ரோசன் ஃபீல், ஒரு ஒரு த்ரோ பண்ணும்போதோ இல்லை வந்து நிறைய லைக் மூமெண்ட்டோ எதுவுமே பண்ண முடியாது. அது எதனால் சார்? இப்போது விளையாட்டு அப்படின்னு வரும்போது ஷோல்டர் இன்ஜுரி ஆகிறது ரொம்பவே காமனான விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் பவுல் பண்ணுறவங்க, இல்லை வாலிபாலில் ஹிட் அடிக்கிறவங்க, பாஸ்கெட் பால் விளையாடுறவங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரிஸ் ரொம்பவே காமனாக நடக்கக்கூடிய விஷயம். அதில் விளையாட்டு அப்போ ஆகும்பொழுது மோஸ்ட்டாக அது டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பால் வந்து அந்த கப்பை விட்டு விலகிடும். இந்த மாதிரி விலகும்பொழுது ஜாயிண்ட்டு அப்படியே சிவியர் பெயின் இருக்கிறதுனால அப்படியே பிடிச்சிட்டு ரெஸ்ட், வலி தாங்க முடியாமல் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கையை மேலே தூக்க முடியாது. அந்த ஜாயிண்ட்டை அப்படி புஷ் பண்ணி சரி பண்ணி அதுக்கப்புறம் நார்மலாக ஆவாங்க. இல்லை அதுவும் முடியாதப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த ஜாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மலாக ஆகுறது உண்டு. அதை தாண்டி பார்க்கும்போது கொஞ்சம் வயசானவங்களோ, இல்லை சுகரு, இல்லை வேறு மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கிறவங்களோ, அவங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இருக்குது. அதாவது ஷோல்டர் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஆகும். அதனால் அவங்களால கையை மேலே தூக்க முடியாது. நார்மலாக தூக்குறதுக்கு பதில் கையை இப்படி ஸ்ட்ரக் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும். இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ. இது அடிபட்டும் வரலாம், அடிபடாமலே கூட வரலாம். அடிபடாமல் வருதுன்னா அது சுகரு, மற்ற மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். அடிபட்டு வர்றதும் காமன். அதாவது ஷோல்டர் மேலே விழுறாங்க, இல்லை கையில் விழுறாங்க, ஷோல்டரில் இம்பேக்ட் ஆகுது, ஷோல்டருக்குள்ளார ஜவ்வு கிழிதுன்னும் பொழுது அதனால் கையை வலினால் கையை மேலே தூக்காமலே இருக்கும்பொழுது அது ஷோல்டர் ஸ்டிஃப் ஆகி ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு வர்றதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த இன்ஜுரியாக இருந்தாலுமே ஒரு 2-3 நாளில் தன்னால் மைல்டான பெயின் இருந்து அது சரியாக ஆகலைன்னா டாக்டரை கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லை ஆரம்பத்துலேயே ரொம்ப ஜாஸ்தி வலி வந்தது, ஏதோ ஒரு விலகலோ ஒரு சவுண்டு அந்த மாதிரி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை முன்னாடியே பார்த்துக்கணும். இனிமேல் ஃபர்தர் இன்ஜுரி ஆகாமல் அந்த நேரத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே ரெக்கவரி பண்ணலாம். சார், இப்போது முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு 20 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து கிரவுண்டில், அதாவது ஒரு ஒரு ஓப்பன் கிரவுண்டில் எல்லாருமே எந்த கேமாக இருந்தாலும் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே இந்த டர்ஃப் ப்ரிஃபர் பண்ணி விளையாடுறாங்க. அங்கே நிறைய ஸ்கேட் ஆகிறதுக்கும் நிறைய வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுமா சார்? கண்டிப்பாக. இப்போ டர்ஃப் அப்படின்னும் பொழுது அதிலேயே பல வகையான டர்ஃப் இருக்குது. அதே மாதிரி கிரவுண்டுன்னும் பொழுதுமே பல வகையான கிரவுண்டு இருக்குது. இப்போ முன்னாடிலாம் நம்ம மண்ணில் போயிட்டு விளையாடிட்டு இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்ஜுரி ஆகும்பொழுது கூட சில நேரம் அந்த கிரவுண்டு வந்து அந்த சாஃப்ட்னஸ்னால அது இன்ஜுரி ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறது ப்ரொடெக்ஷனும் பண்ணும். அதுவே வந்து சிமெண்ட்டில் விளையாடும்போது இன்ஜுரி ரொம்பவே அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது. அந்த ஆங்கிளில் இம்பேக்ட், நீல இம்பேக்ட், ஜம்ப் பண்ணும்போது ஜாஸ்தியாக வர்றதுனால இன்ஜுரிஸ் ரொம்ப காமன். அதே நேரம் கீழே விழும்போதுமே இன்ஜுரிஸ் ரொம்ப காமனாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இந்த கிரவுண்டை தாண்டி நம்ம அதுக்கான ஃபுட்வேருமே போடும்பொழுது நம்ம இன்ஜுரிஸை நிறைய ப்ரிவென்ஷன் பண்ணலாம். அப்போது ரொம்ப சாஃப்டான ஃபுட்வேர் போடணும் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்குமே ஃபுட்வேரு ஒவ்வொரு மாதிரி மாறுது. இப்போ க்ரிப் அதிகமாக தேவைன்னா ஸ்பைக்ஸ் வச்சு போடுற மாதிரி, இல்லை ஜம்ப் நிறையா பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர்லாம் நிறைய பண்ணுற மாதிரி நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. அது கரெக்டான ஃபுட்வேரை போட்டுட்டு விளையாடும்போது நிறைய இன்ஜுரிஸுமே ப்ரிவென்ஷன் பண்ணலாம். சார், நீங்கள் ஃபுட்வேர் பற்றி சொன்னீங்க சார். இப்போ நிறைய பேர் இந்த ஸ்லிப்பர்ஸ் போட்டு சும்மா ஒரு கிராக்ஸ்லாம் போட்டு கேம் விளையாடுறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு மேஜரான கன்சர்னாக இருக்குமா சார்? ஏன்னா அதனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இப்போ வந்து ஒரு விளையாட்டு அப்படின்னு வரும்பொழுது நம்ம எல்லாத்தையும் மறந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடிட்டு இருப்போம். அப்போது வந்து நமக்கே தெரியாமல் அந்த ஃபுட்வேர் கரெக்டாக இல்லாதப்போ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டு இருப்போம். இப்போ வந்து அது 2 விதமாக அது நமக்கு ஹார்ம் கொடுக்கலாம். ஒன்று அக்யூட் இன்ஜுரி கொடுக்கலாம். அதாவது ஃபுட்வேர் கரெக்டாக இல்லாததுனால நம்ம ஒரு வேகத்தில் விளையாடும்போது அது நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காம நம்ம கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆங்கிள்லேயோ நீலையோ அடிபட வாய்ப்பு இருக்குது. இல்லை அக்யூட் இன்ஜுரியே இல்லைன்னாலுமே நம்ம விளையாடுற மெத்தடு மாறும். ஃபுட்வேர் சரியாக இல்லாதப்போ அதை பிடிச்சிக்கிட்டு அது ஜம்ப் பண்ணுற மெத்தட் மாறும். நம்ம ஆங்கிளில் ஃபோர்ஸ் கொடுக்காம விரலில், கட்டை விரலில், மற்ற விரலில் ஃபோர்ஸ் கொடுத்து விளையாடும்போது பாதம் வலியுமே ரொம்ப அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுட்டில் கரெக்டாக இல்லாமல் பிளான்டார் ஃபெஷைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துதிகால் வலி வர்றது, இந்த முன் பாதம்
அடியில் வலி வர்றது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்திக்கக்கூடாது. ஒரு விளையாட்டு அப்படின்னு வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு ரெக்ரியேஷனல் பிளேவாக இருந்தாலுமே நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான சில சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து ஃபுட்வேருமே எங்கே விளையாடுறோம், எந்த கிரவுண்டில் விளையாடுறோம், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. சார் தேங்க்யூ சார். நிறைய விஷயங்களை, அதாவது ஒரு இன்ஜுரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னென்ன இன்ஜுரிஸ் வரும், அவங்க அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி.